ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் கூட. ஸோ மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் தான். மேபி சில எக்ஸ்பைரிஸில் வந்து ரொம்ப மந்தமான மூவ்மெண்ட்ஸும் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடந்திருக்கு? நிறைய பேருக்கு நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு வந்து மேபி இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட ட்ரேட் செட்டப் அமைஞ்சுது, உங்களுக்கு ஏதாவது இதுல பார்க்க முடியுதா அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலா நம்மளுடைய கான்செப்ட்ல நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் பிரீமியம் பேசிக் அனாலிசிஸ். ஓகே, இதுதான் பேசிக். இந்த பேசிக் அனாலிசிஸ் படி இதை மட்டுமே நீங்க ஃபுல்லா நல்லா கத்திருந்தா கூட உங்களால ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பிளான் அந்த என்ன சொல்றது ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ்ல ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட்ல இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் அமைஞ்சுது. பட் எப்படின்னா ரொம்ப டிலேடா இருந்துச்சு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப நடந்த பிறகு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இது இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஃபீட்பேக்கா தோணுச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா அது உண்மை. ஏன்னா ஒரு கான்செப்ட் நம்ம வச்சிருக்கோம்னா அந்த கான்செப்ட் படி மார்க்கெட் மூவ் ஆகுது, ரைட்? ஆனா நம்ம ட்ரேட் செட்டப்பா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா சுச்சுவேஷன், அதாவது மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நடக்கும். எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் நம்மளுடைய செட்டப் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லக்கூடாது. எப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடு வேஸ், ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்றோம். இப்படிலாம் நம்ம வார்த்தைகளால விவரிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ சினாரியோக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்குள்ள சில சேஞ்சஸ் பண்ணும். அது இயல்பா நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்கன்னா, இல்ல பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கும். எய்தர் அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகி போகலாம், அல்லது ரிவர்சல் ஆகி வரலாம். இப்படி எப்பவுமே வந்து டூ வேஸ் ஆஃப் அப்ரோச் வந்து இருக்கும். ஸோ அப்படிதான் நான் எப்படி இ- இ- அதே போல நான் என்னுடைய சிஸ்டத்தை நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னா, ஒரு ஒரு டேக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ இன்னைக்கு ட்ரேடிங் டே, இந்த ட்ரேடிங் டேக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேவோட அனாலிசிஸை கம்ப்ளீட்டா நான் பண்ணுவேன். அந்த ப்ரீவியஸ் டே அனாலிசிஸ் படி இன்னையோட லெவல்ஸை நான் இதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ்லாம் ஒரு சில நாள் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது சார்ந்த கேள்விகளும், அது சார்ந்த புரிதல்களும், அது சார்ந்த ஒரு ட்ரேட் ட்ரேடிங் டேவை வந்து அப்ரோச் பண்ற விதமும் எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, அது சார்ந்த அனாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதுல டேட்டா கொடுக்கறதுல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதை நான் ஒரு சில நாள் கொடுக்குறேன். சில பேர் அதை யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சர்ல வந்து அதை நான் வேற விதமா பிளான் பண்றேன். பிகாஸ் எவ்ரி கண்டென்ட் இஸ் அ வேல்யூபிள். நான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். எத்தனை பேர் உங்களுக்கு இதை வந்து இந்த அளவுக்கு டெப்த் அனாலிசிஸை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ட் அதை தாண்டி குழப்பம் இல்லாம கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ் பேசிக் அந்த டாபிக்கை முழுமையாக கொடுத்துருக்கும். ரொம்பவும் தெளிவுற ஒவ்வொரு டேவோட அனாலிசிஸும் முழு வீடியோவா போட்டு உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஸோ எத்தனை பேர் அதை பயன்படுத்திங்க, ஓகே. பட் அதன்படியே எல்லா நாளும் என்ட்ரி செட்டப் கிடைக்கும்னா அது என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரேஞ்சை நம்ம கால்குலேட் பண்றோம். ஒவ்வொரு டே தொடங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிற விதம் ஒரு ரேஞ்சை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு நடுவுல இருக்கும் வரை அந்த ட்ரேட் செட்டப்பை நான் வேற விதமா அப்ரோச் பண்ணுவேன். நம்மளுடைய நார்மல் யூடியூப்ல கொடுத்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான். ஓகே. ஆப்ஷன் பிரீமியம் வந்து பேசிக் அந்த கான்செப்ட் வச்சுதான். ஒரு டேவோட எட்ஜுக்கு நான் என்னுடைய ரேஞ்சோட எட்ஜுக்கு வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆப்ஷன் பிரீமியமையும் ஸ்பாட் அல்லது ஃபியூச்சரையும் லிங்க் பண்ண வேண்டும். அதுல அந்த டேர்ம் கூட இன்னைக்கு ஒருத்தர் கேட்டதான் நான் சொல்லியிருந்தேன், ஐவிஎல் இன்ட்ரென்சிக் வேல்யூ லெவல். இதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணி அதன் மூலியமாவும் நான் வந்து ட்ரேட் செட்டப் எடுப்பேன். ஸோ இன்னைக்கு நடந்தது அப்படிதான் அமைஞ்சது. ஸோ அதை ஒரு ஒரு கிளான்ஸா நம்ம பார்த்துடலாம். இது சம்பந்தமான கான்செப்டை நான் முழுமையா இதுல கொடுக்கல. ஐவிஎல் அந்த கான்செப்ட் பத்தி, ஏன்னா அதுதான் நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ள இருக்குது, கோர்ஸ் கண்டென்ட். ஸோ ஹூஎவர் வில்லிங் டு லேர்ன் த நெக்ஸ்ட் லெவல், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப ரொம்ப டெப்தா சொல்லி தரணும். யூடியூப்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை பப்ளிக்கா கொடுத்தா கூட விருப்பம் உள்ளவர்கள் அதை முழுமையா பாக்குறாங்க, நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்றாங்க. ஸோ என்னுடைய எஃபர்ட்டை நான் வந்து ஒரு பேசிக்க மக்களுக்கு பொதுமையாக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் இருக்கக்கூடிய அனாலிசிஸை அந்த கான்செப்ட் ட்ரேடிங்ல ரொம்ப பேஷனா இருக்கவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்களுக்கும் ஒரு விஷயத்த கத்துக்கணுன்ற டெடிகேஷன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை ப்ரொவைட் பண்றதா இருக்கு. இது என்னுடைய தாட். இது சரி தப்பு என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தவறு இல்லை, சரிங்களா? ஸோ இன்னையோட அனாலிசிஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான்.
இன்னையோட அனாலிசிஸ் படி பார்க்கும்போது வீக்லி ஃபியூச்சர் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் நேத்தே வந்து இந்த 3 லெவலை நான் வந்து எடுத்துட்டேன். அதனால தான் ப்ரீவியஸ் டேல இருந்து நான் இந்த நடுவில் இருக்க டிவைடர் வந்து ப்ரீவியஸ் டே, இது டுடே. ஸோ நான் நேத்தே இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். டுடே பார்த்தீங்கன்னா எனக்கு லைவ்லயும் சில லெவல்ஸ் கிடைக்கும். அந்த லெவலையும் நான் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அது சில நேரம் வந்து கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இன்னியோட லெவல்ஸ் ஒருத்தர் நம்ம குரூப்ல கூட நம்ம கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ட்ரேட் செட்டப் ஏதாவது அமைஞ்சுதான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் டீடைல்டா இல்ல. டீடைல்டா மீன்ஸ் இந்த லெவல்ஸை எப்படி எடுக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் என்ன, அந்த லெவலுக்கு எடுத்த பிறகு அதை எப்படி நம்ம டேவில் அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் டீடைல்டா நம்மளுடைய கண்டென்ட் கோர்ஸ் டீடைல்ல தான் பார்ப்போம், கோர்ஸ்ல தான் பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் இன் வீக்லி ஃபியூச்சர், நான் வீக்லி ஃபியூச்சர் சார்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டிலாக அமைஞ்சது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வந்து எனக்கு முக்கியமானதாக பட்டது. ஸோ டாப் அரௌண்ட் ஒரு 850 நான் காலையிலே 919 கொடுத்துட்டேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 25,850ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கான கொடுத்தேன். அதை டிபி அனாலிசிஸாக நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். டாப்ன்றதுனால புட்டு வந்து டாமினேட் பண்ணியிருக்கணும். காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 11,111.6. ஸோ 112 நம்ம வச்சுப்போம். 112 நான் இங்கே மார்க் பண்றேன். இது ஹை 112. ஓகே. ஸோ 112 இதை மார்க் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் புட்டுடைய லோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ வந்து 104. ஸோ 104 நீங்க வந்து இங்கே மார்க் பண்ணலாமா? 104. ஓகே. கால் சைடில் நான் 104 மார்க் பண்றேன் சப்போர்ட். அதாவது அதை வந்து பிரேக் பண்ணி கீழே போகணும். அப்பதான் இவன் ஃபெயிலியர் ஆயிட்டான்னு அர்த்தம். 104. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆக்சுவலி நடந்துருச்சு. அப்போ 850 புட் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட், அபிஷியலி ட்ரெண்ட் பாயிண்ட். கரெக்ட் தானே? இது வரைக்கும் கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஆப்போனன்ட் யார்? 800 கால். ஸோ 800 கால் எடுப்போமா? 800 கால். இந்த காலுடைய ஹை என்ன? ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை தான். அந்த டைமிங்ல பார்த்தா 153.2. ஸோ 153 நம்ம மார்க் பண்ணோம் புட் சைடில். 153. ஓகே. ஸோ 153. ஓகே. இந்த டார்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் அவ்வளோ சீக்கிரத்தில் போகலை. ஓகே. சரி. சேம் இதனுடைய லோ என்ன? 104. ஸோ 104 வந்து நம்ம புட்ஸ் கால் சைடுக்கு மார்க் பண்ணலாமா? மார்க் பண்ணலாம். சப்போர்ட் லெவலா 104. ஓகே. 104 போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் இவன் அந்த 800 கால் வந்து 104க்கு கீழேயும் போகல. ஓகே. நல்லா நோட் பண்ணி பாருங்க. 915, 920, 925, 930, 935, 940 தான் பிரேக் பண்ணுது. ஸோ 935 வரைக்கும் இங்க இந்த பிரேக்கும் நடக்கல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லோ சைடும் பிரேக் பண்ணல, இங்க ஹையும் பிரேக் ஆகல, டச் ஆகல. ஓகே. அது 800க்கு கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அப்போ புட் சைடு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் ஆல்ரெடி குவாலிஃபை இருக்கு. பட் நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ண முடியல. நான் முக்கியமா இந்த நேரத்துல எப்பவுமே நான் இதை இப்படி எடுக்கிறேன்னா சேம் ஸ்ட்ரைக்கே கூட எடுத்து பார்ப்பேன். அப்போ 800 காலுக்கு சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட் யாரு? 800 புட்டு. 800 புட்டு எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேல இருக்கு. புட்டுடைய ஹை என்ன? ஒரு 111.95. ஸோ 112 வச்சுக்கலாமா? 112 அப்படின்னு சொல்லி நான் கால்ல மார்க் பண்ணி பாக்குறேன். 112 112 அப்படின்னு மார்க் பண்ணும்போது அதே போல இவனுடைய லோ என்ன? காலுடைய லோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இருந்துச்சுல்ல, 25-30 மினிட்ஸ், அதோடைய லோ பார்த்தீங்கன்னா 106. 106 நான் புட்டுக்கு மார்க் பண்றேன். ஓகே. இது என்னன்னா பாட்டம் ஸ்ட்ரைக் மாதிரி நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே. 106. இங்க பாருங்க. ஆக்சுவலா ஆப்போனண்டோட ஹைக்கு மேல காலும் இருக்கான். அதாவது என்ன மீனிங்னா டாப்லயும் ஒரு ஸ்ட்ரைக் ட்ரெண்ட் பாயிண்டா இருக்குது, பாட்டம்லயும் ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் ட்ரெண்ட் பாயிண்டா இருக்கு. ஒரு ஸ்ட்ரைக் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா இருக்குது. இங்க அப்படிதானே இருக்குது. காலுடைய லோவுக்கு கீழே புட்டு போயாச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேண்டில் 6 கேண்டில். அதே போல புட்டுடைய ஹைக்கு மேலதான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேண்டில் இருக்குது. பாத்தீங்களா? அப்போ நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரியான சுச்சுவேஷனா இப்ப இருக்குதுன்னு சொல்லி நான் மெசேஜும் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேண்டில்ஸ், அதாவது ஒரு 25 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாப்ல ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட், பாட்டம்லயே ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட். அப்போ கட்டாயமா ஏதாவது ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து பிரேக் ஆகும். அப்பதான் ஒரு டைரக்ஷன் பிக் ஆகும். ஓகே. அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு ரீசனும் ஒன்று இருக்குது. ஸ்பாட்டும் நிஃப்டி ஃபியூச்சரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு மேல இருந்துச்சு, ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்ல டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல இதை டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் வேறுபாடு உள்ளது. அந்த டைம்ல இப்படிதான் இருக்கும். ஓகே.
ஒன்ஸ் இந்த அரௌண்ட் இது 940 கேண்டில் கால் சைடில், அதாவது 800 கால் வந்து சாரி ஓகே, ஒன்ஸ் வந்து 800 கால் வந்து அந்த அதாவது 800 புட்டுடைய ஹைக்கு உள்ள வர்ற மாதிரியும் தெரியுது. அதே சமயத்துல 850 டாப் ஒரு ட்ரெண்ட் பாயிண்டா கிரியேட் ஆச்சுல புட் சைட்ல, அவனுடைய லோவுக்கு கீழே போன மாதிரியும் இந்த கேண்டில் காட்டுது. கரெக்டா? ஸோ அப்ப இங்க என்ன அர்த்தம்? டாப்ல கிரியேட் ஆன ட்ரெண்ட் பாயிண்ட் தான் இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ட்ரி போயிருக்கலாமாண்ணா? எப்படி போவீங்க? போயிருந்தா புட் சைட்ல போயிருந்தா ஃபைன், உங்களுக்கு லாபகரமா இருந்திருக்கும். யாராவது கால் சைட்ல போயிருந்தா இது லாஸ்ல தான் போய் முடியும். பட் புட் சைடு தான் மோஸ்ட்லி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் இருந்துச்சு. ஸோ டாப் கன்சிடர் பண்ணி நான் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா புட்டை எடுத்துப்பேன். நானும் உங்களுக்கு அதை தான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ புட்ல என்ட்ரி எடுத்தவங்களுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் மெசேஜ்ல வந்து விசிபிள் டார்கெட்டா நான் வந்து ஒரு 25,770 சம்திங் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ அந்த லெவல வந்து கிட்டத்தட்ட அது ரீச்சும் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல. பட் இந்த எனக்கு இன்னொரு ஒரு அசம்ஷன் என்னன்னா, என்னோட ப்ரெடிக்ஷன்ல நான் ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் இந்த 3 லெவல் எடுத்து வச்சிருந்தேன். இந்த பிளாக் கலர் லெவல்ன்றது புட்டோடைய லெவல். இந்த ப்ளூ கலர் லெவல்ன்றது காலுடைய லெவல். ஓகே. ஸோ எனக்கு இந்த புட்டுடைய லெவலுக்கு கீழ தான் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸும் வச்சது. அதன் அடிப்படையில் தான் புட்டுக்கு ஃபேவரபிளா இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் இருக்கிறதா ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன சைட்வேஸ் போட்டிருந்தா கூட அங்க இருந்து எனக்கு ஒரு ரேலி நடந்தது. ஓகே. அந்த சைட்வேஸ்க்கு அப்புறம் அந்த அது வந்து மார்க்கெட் டைவர்ஜன்ஸ்னால ஏற்பட்ட சைட்வேஸ் தான். நிஃப்டி வந்து ஸ்பாட்ல பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபியூச்சரை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஸோ ஓப்பனுக்கு மேல இவன் ஓப்பனுக்கு கீழே. அப்போ அது வந்து தப்பு இல்ல. அது வந்து ஒரு வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால தான் இந்த 5 கேண்டில் வந்து எனக்கு இப்படி அமைஞ்சது. ஒன்ஸ் அது வந்து ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து புட் சைடுல ஒரு சின்ன மூமெண்டம் கொடுத்துருச்சு. ஆனா ஏற்கனவே நான் நேத்தோட லெவல் படி இந்த புட் சைட்ல இந்த லெவல் எடுத்தேன். ஆக்சுவலா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆகியிருந்தால் மார்க்கெட்ல நல்ல ஒரு ஃபால் நேத்து போலவே கிடைச்சிருக்கும். ஆனா அது நடக்கல. அங்க ஒரு சப்போர்ட்டை எடுத்துட்டாங்க. இந்த சப்போர்ட்டை நீங்க வந்து நம்மளுடைய நார்மல் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பீங்க? இப்போ நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் ஆல்ரெடி 850ல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா? இனிஷியலி ட்ரெண்ட் பாயிண்ட் 850 தான். அது வந்து ராலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 800 காலும் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த லோவுக்கு கீழ போயிடுச்சு. ஆ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, 800 காலுடைய ஹையான 153 இங்கேயும் ரீச் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? இங்க கரெக்ட்டா பாருங்க. அந்த 153ல ரிஜெக்ஷன் ஆகுது. 800 காலுடைய ஹைல ரிஜெக்ஷன் ஆகுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழ போயிடுச்சு. ஸோ 750 நம்ம எடுப்போம். பட் 750 வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் கிட்டயும் வரல, ஆப்போனன்ட்டோட ஹைக்கும் போல. ஸோ அதனால அங்க நம்ம அனலைஸ் பண்றது இன்வாலிட். அது வந்து சரியா இருக்காது. இமிடியேட்டா கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ரிவர்சல் எடுத்தது. ஓகே. இந்த ரிவர்சல்ல ஃபர்ஸ்ட் இந்த 10-5 கேண்டில் தான் ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு உள்ள வருது. பட் ஆப்போனன்ட்டோடைய ஹைக்கும் மேல போக வேண்டும். அப்படிதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே. ஸோ இங்க வந்து ஹைல இருந்து ரிஜெக்ட் ஆகுது. இங்க வந்து ட்ரெண்ட் பாயிண்ட்க்கு உள்ள போகுது. ஸோ இப்ப அடுத்தது கால் வந்து சேம் ஸ்ட்ரைக்க 800 புட்ட வந்து டிஃபீட் பண்ணணும். அப்போ நம்ம அடுத்து 800 புட்ட தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. 800 புட் பார்த்தீங்கன்னா 800 புட்ல பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஹை என்ன? அவனுடைய ஹை வந்து 128.5. ஸோ 128.5 நீங்க மார்க் பண்ணலாமா? 128.5 இது புட்டுடைய ஹை. அப்பதான் வந்து ஈவன் ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகும். அந்த 128.5 எங்க இருக்குது பாருங்க. ஸோ அதை எப்ப டிஃபீட் பண்ணியிருக்கான்? எவ்வளவு டிலேய்டு பாரு. 10:15க்கு தான் டிஃபீட் ஆயிருக்கு. இப்படி நடக்குமானா? இப்படியும் நடக்குங்க. நம்ம நடக்கிறத நம்ம கையில கிடையாது. ஆனா இப்படி எல்லா நேரமும் சிச்சுவேஷன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நேரம் இருக்குது. எல்லா நேரமும் நமக்கு ஃபேவரபிளா நடக்காதுல்ல. ஸோ யாரெல்லாம் சேம் ஸ்ட்ரைக்கோட ஹையை டிஃபீட் பண்ணாதான் நான் என்ட்ரி போவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து முடியாது. ஓகேங்களா? பட் இந்த நேரத்துல தான் நான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டையும் நம்ம ஆப்ஷன் பிரீமியம் ஆனர்ஸையும் மெர்ஜ் பண்ணணும், லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய லெவல்ல இங்க சப்போர்ட் எடுங்க. கரெக்டா என்னுடைய லெவல்ல நான் சப்போர்ட் எடுக்கிறத பாக்குறேன். ஸோ இந்த லெவல் வந்து 850யோட லெவல். ஓகேவா? நான் அதுல இருந்து தான் இந்த ஐவிஎல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நாட் ஒன்லி ட்ரெண்ட் பாயிண்டோட இது மட்டும் பார்க்க முடியாது. இப்போ நான் வைக்கிறத மட்டும் பாருங்க. ட்ரெண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் 850 புட். அங்க ஹைல ரிஜெக்ஷன் ஆகுது. அப்போ 850 லெவல் தான் ஃபியூச்சர்ல எனக்கு அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது. எட்ஜ். இது வந்து எட்ஜ். இந்த லெவல்ஸ்லாம் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா காலை பொறுத்த வரைக்கும் இது எட்ஜ். புட்டை பொறுத்த வரைக்கும் இது எட்ஜ். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணா 850 கால் போட்டே நான் அப்சர்வ் பண்ணுவேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை நான் யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. தோஸ் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்செப்ட் ஆல்சோ வெரி சீரியஸ் இன் ட்ரேடிங் அவங்களுக்கு நிச்சயமா இதனுடைய முழு பலனும் கிடைக்கும்.
இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு தடவை முழுமையா கத்துக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். நானே அதில் போட்டிருந்தேன், ட்ரேட் பிளானோட கண்டென்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ 850 காலையும் புட்டையும் நான் எடுத்து வச்சுப்பேன் அந்த டைம்ல. உங்களுக்கு கேட்டதுனால நான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, 850 கால் அண்ட் புட்டை எடுக்கும்போது எனக்கு வீக்லி ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டை ட்ரிகர் பண்ணும்போது இங்க பாருங்க அதே டைம்ல என்ன நடந்திருக்கும் பாருங்க. ட்ரெண்ட் பாயிண்ட்ல அவனுடைய செகண்ட் டார்கெட்ல ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகே, செகண்ட் ஆப்போனன்ட்ல. அதே நேரத்துல புட்டுடைய எஸ்டர்டே லோ என்னன்னு பாருங்க. எஸ்டர்டே லோ 75.65. ஸோ 75.65 இதுல அந்த லெவலை நான் இங்க பிளாட் பண்றேன் பாருங்க. இது எஸ்டர்டே லோ. ஓகே, 75.65 எக்ஸாக்டா பாருங்க. எக்ஸாக்டா அங்கதான் சப்போர்ட் எடுத்து. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த இன்னைக்கு எப்படி நீங்க எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி. எக்ஸாக்டா இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சுதான். ஸோ இன்னைக்கு ஒன்லி ஆப்ஷன் பிரீமியம் பேசிக் அனாலிசிஸை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பட் எல்லா நாளுமே எப்படியானா கண்டிப்பா கிடையாது. நிறைய நாள் நமக்கு அதுலயும் நமக்கு ட்ரேட் செட்டப் ட்ரிகர் ஆகும். சில நாட்களில் என்னுடைய அட்வான்ஸ் மெத்தட் மூலியமாவும், அதாவது மார்க்கெட்டோட லிங்க் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரேட் செட்டப் ட்ரிகர் ஆகும். ஸோ யாரெல்லாம் இந்த கேண்டில் அதாவது 800 கால்ல நான் எடுத்துக்கிறேன். 800 கால் வந்து இப்போ ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எப்போ 10:15க்கு அப்புறம் தான். எஸ், இங்க எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. நான் இதுக்குள்ளேயே நான் போயிடுவேன். பட் இந்த இடத்துல எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் ட்ரிகர் ஆகுது. ஸோ எக்ஸாக்டா இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அண்ட் ஐம் நாட் யாருடைய ஆசையும் தூண்டுற விதமா நான் பேசக்கூடாது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு புரிதலை புரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லா நேரமும் நமக்கு ஒரே விதமான ட்ரேட் செட்டப் ஃபார்ம் ஆகாது. வி ஹாவ் டு அடாப்ட் வித் த மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆகுது. ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 800 கால் வந்து இப்போ ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிடுச்சு. வென் திஸ் லெவல் பிரேக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது ப்ரீவியஸோட வேல்யூவா. இப்போ 800 கால் வந்து தன்னுடைய சொந்த ஆப்போனண்ட்டை ஜெயிச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் 850 புட்டு தான். அதான் நம்ம ரெடியா வச்சிருக்கோம். அப்போ இவனுடைய ஹை என்ன அந்த டைம்ல? இன்ட்ராடே ஹை 159. ஸோ அப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து 159. ஆஸ் யூஷுவல் சேம் அனாலிசிஸ் 159 எக்ஸாக்டா பாரு 159 கரெக்டா. இப்போ அங்க போயிடுச்சு. ஓகே, அடுத்த கொஞ்ச நேரத்துல அது அங்க ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய லோ நம்ம இங்க மார்க் பண்ணல 89.75. ஸோ 19 வச்சுப்போம், ரவுண்டரா 19 வச்சுப்போம். அதை வந்து நம்ம எதுல மார்க் பண்ணணும்? புட்டுக்கு மார்க் பண்ணணும். அவன் அது கீழே போயிடணும் 90. ஆஸ் யூஷுவல் நம்மளோட பேசிக் அனாலிசிஸ் தான். ஓகே, 90 கீழே போயிடுச்சா? இங்க ரீச் ஆகும்போது அங்கேயும் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் புல் பேக் வந்துச்சு. பட் ஃபெயிலியரே ஆகல. நம்மளோட ட்ரேட் செட்டப் ஃபெயிலியர் ஆகல. ஒன்ஸ் அகைன் அது வந்து புல் பேக் போயிட்டு மேலே போயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இங்கே பிரேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்ட்ரைக் யாரு? 900 புட்டு தானே. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் வந்து 900 புட்டு. ஓகே, ஸோ 900 புட்டு பார்த்தீங்கன்னா அதே நம்ம எடுத்து வச்சுப்போம். அதோடைய ஹை வந்து நெக்ஸ்ட் லெவலாக இங்கே அமையும். ஓகே, ஸோ 900 புட்டு. 900 புட்டுடைய ஹை என்ன? இதெல்லாம் பழைய வேல்யூஸ். 900 புட்டுடைய ஹை இன்ட்ராடே ஹை என்ன? 192.8. ஸோ 193 அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் வந்து 193. 193. ஓகே, ஸோ இங்க பாருங்க நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு போக முடியல. சரி, அதே போல ட்ரெண்ட் பாயிண்டோட லோ என்ன? 90. அந்த 90 இங்க போடலாமா? 90 இங்க போடலாம். இது வந்து சப்போர்ட் லெவல்ல 90. ஓகே, எக்ஸாக்டா பாருங்க. இவன் 90 லோ பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டான். ஆனா ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து கால் தான். அவனால ரீச் பண்ணலாம். இந்த சுச்சுவேஷனை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா ப்ரீமியம்ல ட்ரெண்டிங்ல டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கால் ப்ரீமியம் வந்து வீக்னஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். இங்க ரீச் ஆயாச்சு. இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுல புரியுது. ஓகே, இதை வச்சு எடுத்துட முடியுமா? சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் டிஃபீட் பண்ணணும். யாரு? 25900க்கு 25900 புட்டு தான் வந்து கால் தான் வந்து சேம் ஸ்ட்ரைக். 25900 கால் தான் சேம் ஸ்ட்ரைக். அதையும் நான் எடுத்துக்கிறேன். இங்க பழையது. இங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கிட்டத்தட்ட இங்க ரீச் ஆச்சுல ஒரு 1235 டு 1245ல ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேல வருதுல. அப்போ 1245க்குள்ள இருந்த ஹை என்ன? மேக்ஸிமம் ஹை பாத்தீங்கன்னா ஒரு 120.85 ஆர் 121. ஓகே, 121. அதை நான் இங்கே மார்க் பண்றேன். 121 நம்மளுடைய அவனுடைய சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணும். 121 பாருங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்படியும் நடக்கும்னா நடக்கும். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியம் பேஸ்டு மூவ்மெண்ட்ஸ். இதுல இப்படிதான் ஒவ்வொரு நாள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? அதுக்கு தான் நான் சொன்னேன். என்னுடைய இங்க பாருங்க இந்த லெவல் வந்து இன்னியோட இன்ட்ராடே மூவ்மெண்டால் நடந்த லெவல்ஸ் நான் எடுத்தது. ஓகே, இது ப்ரீவியஸ் டேல லெவல்ஸ். எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டே லெவலாண்ட இது நல்லா பாருங்க கால் சைடு லெவல். அப்ப இதுக்கு மேல போனதா காலோடைய பவர் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் அங்கதான் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. அப்போ இந்த சுச்சுவேஷனையும் இங்க எனக்கு ஏற்பட்ட இந்த சுச்சுவேஷனையும் தான் நான்
எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும். நம்ம இங்க வந்து ஒரு ட்ரேட் செட்டப்ன்ற பேர்ல ஒரு ஒரு லைனை மார்க் பண்ணிட்டோ இல்ல இண்டிகேட்டர் போட்டுட்டோ அதுக்கு மேல க்ளோஸ் வச்சா அங்க ஒரு என்ட்ரி, அந்த க்ளோஸ்ல என்ட்ரி, லோல ஸ்டாப்ல அப்படி சொல்லக்கூடிய கண்டென்ட் இது கிடையாது. முழுக்க முழுக்க புரிதலை பேஸ் பண்ணி தான். எனக்கு இந்த நிஃப்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு லெவல்ஸோட புரிதல் எனக்கு இருக்குது. அந்த லெவல்ஸையும் நான் வந்து ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸையும் பைண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அதுல இருந்து நான் எனக்கு ஒரு இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே இது ஒரு ஸ்டோரி பேசிஸாவோ இல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்ம மேக்ஸோ இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆம், ஒரு ரிசர்ச் பண்ணுவோம். அந்த ரிசர்ச்ல ஒவ்வொரு விஷயத்துல இருந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் எடுப்போம். அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு அவுட்கம் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுப்போம். ஒரு தீசிஸ் பண்றவங்களுக்கு இது தெரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்த பிறகு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது நான் அந்த சினாரியோல மட்டும் தான் நான் என்ட்ரிக்கா நான் போவேன். எக்ஸாக்டா ஓகேங்களா? இது இப்படிதான் அமையும். எக்ஸாக்டா இது இப்படிதான் அமையும். இந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்றதை விட யாருக்கு வந்து பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் இந்த 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 கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அதர்வைஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்மளுடைய ஆப்ஷன் பிரீமியம் பேசிக் அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் வெரி வெரி டிலேடு மேனர்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் எப்படி அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எடுக்கிறதுனா எடுக்க முடியாது. உண்மை அதுதான். ஸோ ஐ திங்க் யூ மே நவ் காட் ஆன்சர். நான் ஏன் இன்னைக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேசிக் அனலிசிஸ் மூலயமா நான் பெருசா இன்புட்டை கொடுக்கலன்றது அண்ட் சில பேருக்கு அந்த டவுட்டும் இன்னைக்கு கிளியரா இருக்குன்னு அப்போ எப்படி நான் ட்ரேட் செட்டப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருப்பேன்ற அந்த கேள்விக்கு உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஐவிஎல் இந்த இந்த கான்செப்ட் எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸ் டே ட்ரெண்டை நம்ம ஃபாலோ த்ரூ பண்றது, அதை எப்படி நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் மார்க்கெட்டையும் லிங்க் பண்றது, இது எல்லாமே நம்மளுடைய கண்டென்ட்டா நம்ம வச்சிருக்கோம். ஸோ ரியலி இன்ட்ரெஸ்ட் பில்லிங் பீப்புள் ஒன்லி இதை எடுத்துக்கங்க. அதர்வைஸ் இந்த பேசிக் அனாலிசிஸ் போதுமானது. ப்ராபபிலிட்டி மே வேரி, அவ்வளவுதான். அதுக்கும் நான் உங்களுக்கு கான்சியஸ்க்கா நான் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரிகாஷனா கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு இருக்கும்போது போக வேணாம்னு சொல்றேன். பட் இன்னைக்கு நல்ல ரேலி ஆச்சு, இது முள்ள போக முடியலன்னா எப்படி? சி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஓகே. இன்னையோட மூவ்மெண்ட் அனாலிசிஸ் இப்படி தான் முடிஞ்சுது. அண்ட் லேட்டரா அது டார்கெட் டார்கெட் போயிடுச்சு. இங்க 121க்கு அப்புறம் என்ன டார்கெட்? 900 புட்டு வந்து இப்போ ட்ரெண்ட் பாயிண்டா இங்கே தான் குவாலிஃபை ஆகுது. சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? அடுத்த ஸ்ட்ரைக் யாரு? 850 கால். ஓகே, 850 கால். அவனுடைய ஹை என்ன? இன்ட்ராடே ஹை அரௌண்ட் ஒரு 151.7, 152 போடலாமா? நெக்ஸ்ட் வந்து 152 போடுறோம். 152. ஓகே. வெரி நியரர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட எண்டிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அது வந்து ஃபெயிலியர் ஆகலாம். அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகல. 900 ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்டில் தர். ஓகே, 900. இப்படி தான் மார்க்கெட்டை இன்னைக்கு நான் அப்ரோச் பண்ணேன். அண்ட் ஐ ஷோன் திஸ் லெவல்ஸ். இதெல்லாம் வந்து என்னுடைய கான்செப்ட்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ் தான். அதை அடிப்படையாக வச்சு தான் நான் வந்து வெறும் ப்ரீமியம் மட்டுமே பார்த்து நான் பண்ணக்கூடியவன் இல்லை. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு லிங்க் தி ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் வித் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஓகே. அதாவது ப்ரீ பிளான் பண்ணாம நான் மார்க்கெட் ட்ரேடிங்குள்ள வரவே மாட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு டே 9:15 தொடங்க போகுதுன்னா பிஃபோராகவே நான் நேற்று என்ன நடந்தது, எந்தெந்த லெவல் இம்பார்ட்டன்ட் அமைஞ்சுது, அதை பேஸ் பண்ணி என்ன லெவல் இன்னைக்கு இருக்கு, இம்பார்ட்டன்டா இருக்குது, இதெல்லாம் ஒரு தயார் நிலையோட வந்து தான் லைவுக்குள்ள வருவேன். கொஞ்சமாவது நம்ம எஃபர்ட் பண்ணும். மணி இஸ் நாட் தட் மச் ஈஸி டு கம். ஓகே. கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியதுதான். அதை போட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேணாலும் இதை லேர்ன் பண்ண முடியும். எவ்ரி ஒன் கேன் ஷைன் இன் திஸ். ஓகே. வித் பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, அதுவும் ரொம்ப முக்கியம். அவசரப்படுவேன், இவ்வளோ பெரிய கேண்டில் பிரேக் வச்ச பிறகு கூட நான் என்ட்ரி இங்கே போவேன்னா அது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். ஆன் த ஸ்பாட்ல ஸ்பான்டேனியஸ் ரியாக்டும் பண்ணணும். பிலீஃப் தான். இந்த இடத்துல நான் இந்த ஜோன்ல நான் என்ட்ரி போவேன் பார்த்துடலாம்னா பார்க்கணும். அது பார்டர்ல நம்ம இந்த கான்செப்டே வந்து எட்ஜில் பண்றதுனால நிச்சயமா என்னால ஈஸியா சொல்ல முடியும். வித் லிமிட்டட் ரிஸ்க் ஆகுது, அது மட்டும் என்னால சொல்ல முடியும். ஓகேவா? எட்ஜஸ்ல தான் நம்ம வந்து கேப்சர் பண்றோம். அதனால நிச்சயமா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. லைவ் மார்க்கெட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க வித் ட்ரேட் எடுக்காம, அதாவது ட்ரேட் இல்லாம லைவ் அனாலிசிஸை பண்ண பாருங்க. ஓகே. தட்ஸ் இட். இன்னையோட அனாலிசிஸ் இதுதான். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் எவ்ரிபடி. நம்ம ட்ரேட் பிளான் குரூப் வந்து 400 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு. அதை நான் இன்னைக்கு பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமா வந்து தொடர்ந்து இந்த வேல்யூபிளான கண்டென்ட்டை மோர் கிளியரர், மோர் கிளாரிட்டியோட நான் ஒவ்வொரு நாளுடைய ரிப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். ஆல்சோ இந்த வீக்கெண்ட் ஒரு எல்லாருக்கும் காமனான, அதாவது ட்ரேடிங்ல பிகினர் ஆர்
என்ன சொல்றது, ஒரு அட்வான்ஸா இருந்தா கூட சரி, நம்ம கான்செப்ட படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு காமனா எல்லாருக்குமான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது கிட்டத்தட்ட அது வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி பார்க்கறதுன்னு ஒரு வீடியோ போட்டல. அந்த கான்செப்ட பேசிஸா வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்கால்பிங் போல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல எப்படி அத அப்ரோச் பண்ணலாம். இத நான் உங்களுக்கு வந்து கம்மிங் வீக்கெண்ட்ல ஒரு டீடைல்டு வீடியோவா போடுறேன். யாருக்கெல்லாம் பிலீஃப் இருக்குதோ இந்த இந்த நம்மளுடைய சேனல் மேல, ஸோ கண்டினியூவா ஃபாலோ பண்றவங்க அந்த வீடியோவ பாருங்க. நிச்சயமா ஒரு 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 நல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுவரைக்கும் அந்த மாரி இந்த சேனல்ல போட்டதே கிடையாது. இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் எந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் குடுக்கல அப்படின்லாம். பட் இந்த தடவ நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு 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 ரூல்ஸ் பேஸ் பண்ண ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய நான் குடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீக்கெண்ட்ல நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு அமையும். அண்ட் நாளைக்கோட ரிப்போர்ட் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.